வைகோவுக்கு ஆபத்து இருந்தபோது திமுக கலகம் செய்துட்டு வெளியேறினேன். வைகோவுக்கு இயக்கத்தில் 19 ஆண்டு காலம் பணியாற்றிய பொழுது என்னை கொலை செய்வ திட்டமிட்டார்கள். அப்போ நான் வெளியேறி அடைக்கலம் தேடினேன் ஜெயலலிதாவிடம். அவ்வளோதான், நான் வேற ஒன்றும் கட்சி ஒன்றும் மாறலையே. கிட்டத்தட்ட மதிமுக பயணிச்ச ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ தாவேக்காக்கு வந்துட்டீங்க. இங்கே நிரந்தரமாக இருக்க மாட்டார், அவர் அப்பப்போ அப்படி மாறி போயிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் வச்சுட்டே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒன்று நான் எங்கேயும் மாறலையே. ம் வைகோவுக்கு ஆபத்து இருந்தபோது திமுக கலகம் செய்துட்டு வெளியேறினேன். ம் வைகோவுக்கு இயக்கத்தில் 19 ஆண்டு காலம் பணியாற்றிய பொழுது என்னை கொலை செய்வ திட்டமிட்டார்கள். அப்போ நான் வெளியேறி அடைக்கலம் தேடினேன் ஜெயலலிதாவிடம். அவ்வளோதான், நான் வேற ஒன்றும் கட்சி ஒன்றும் மாறலையே. அமமுக இருந்ததாகவும் சொன்னாங்க. இது கட்சிக்கு வர முன்னாடி மலை சத்தியா கட்சி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தீங்க. அதாவது வாழ்த்தி பேச போனேன். என்னை போல வைகோவால் பாதிக்கப்பட்டவன் அவன் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கேன் தொடங்கி வைக்க வாங்கன்னா போனேன், பேசினேன், அவ்வளோதான்.